அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தொழுகை நாங்கள் நினைத்தவாறு அமைகிறதா அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதவாறு எம்முடைய தொழுகை இருக்கிறதா என்பதை சில நேரங்கள் நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லோ கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அந்த தொழுகையே அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியதாக புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக எமது தொழுகை என்பது தக்பீர் சொல்லி தக்பீர் கட்டியதிலிருந்து வலப்பக்கம் இடப்பக்கம் சலாம் சொல்லுகின்ற வரைக்கும் அத்தனை அசைவுகளும் ஓதல்களும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை போன்று அமையப்பெறுகிற போது மாத்திரமே அது எங்களுடைய தலைக்கு மேலால் உயர்த்தப்படும், அல்லாஹ்விடத்தில் அது கபூல் செய்யப்படும். எம்மில் அதிகமானவர்கள் தொழுகையிலே தவறுதலாக வேண்டுமென்றே அல்லது தெரியாத்தனமாக விடக்கூடிய தவறுகள், அதில் ஒன்றுதான் சுன்னத்தான தக்பீர் கட்டுவதிலே அதிகமானவர்கள் அலட்சியமாகி இருக்கிறார்கள். தொழுகையிலே சுன்னத்தான தக்பீர் சொல்லுவதும் கட்டுவதும் 4 இடங்களில் உள்ளது. அதில் முதலாவது, தொழுகையை ஆரம்பிப்பதற்காக ஆரம்ப தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று வாயால் சொல்லி கைகளை உயர்த்துகின்ற அந்த தக்பீர் மிக முக்கியமான சுன்னத்தாகும். எனவே தொழுகையில் கட்ட வேண்டிய 4 சுன்னத்தான தக்பீர்களுள் முதலாவது தக்பீரின் போது 2 கைகளையும் எங்களுடைய தோள் புஜத்துக்கு நேராக அல்லது இந்த காதின் சோனைக்கு நேராக 2 கைகளையும் உயர்த்தி கொள்ள வேண்டும். இது முதலாவது சுன்னத்தான தக்பீர். இரண்டாவது சுன்னத்தான தக்பீர் கைகளை உயர்த்துவதற்கு ருக்கூஉக்கு செல்லுவதற்கு முன்னால் 2 கைகளையும் உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கூறி ருக்கூஉக்கு செல்ல வேண்டும். மூன்றாவது சுன்னத்தான தக்பீர் ருக்கூஇலிருந்து நிலைக்கு எழும்புகின்ற போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுகிற போது 2 கைகளையும் உயர்த்தி விட வேண்டும். நான்காவது சுன்னத்தான தக்பீர் முதலாவது அத்தஹியாத்தை முடித்துவிட்டு 3வது ரக்காஅத்துக்காக எழும்புகின்ற போது அல்லாஹு அக்பர் என்று 2 கைகளை உயர்த்தி தக்பீர் கட்ட வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த 4 சுன்னத்தான தக்பீர்களும் கைகளை உயர்த்தி கட்ட வேண்டிய இடங்களாக இருக்கின்றன. எம்மில் அதிகமானவர்கள் இந்த 4இல் 2ஐ செய்கிறார்கள், மிகுதி 2ஐ விட்டு விடுகிறார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் அதிக கூடிய கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு தொழுகின்ற போது எங்களுடைய தொழுகை பரிபூர்ணத்துவமாக இருக்கும், அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் நிறைந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும். கேட்ட விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் அவனுக்கு வழிபட்டு வாழுகின்ற நல்லடியார்களாக கபூல் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.